என் இனிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலின் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம். சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பொழுது நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் அன்றாட வாழ்வு நிகழ்வுகளை இக்குறளின் கதைகளுக்கு பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். குறளின் கருத்தையும் கதையும் இணைத்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன். தற்போது அவர் எழுதிய கொல்லாமை அதிகாரத்தில் 7ஆம் குறள். இது எண்ணிக்கைப்படி 327ஆம் குறள். குறள் என்னவென்றால், தன்னுயிர் நீப்பினும் செயற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. இதன் பொருள் என்னவென்றால், தன் உயிரையே இழக்க நேர்ந்தாலும் தான் பிற இன்னுயிரை அதன் உடம்பிலிருந்து போக்கும் செயலை செய்ய வேண்டாம். கதையை பார்ப்போம். மாவட்ட மிருக சிகிச்சை மருத்துவமனை தலைமை மருத்துவர் சோமநாதர் 55 வயதானாலும் அவரது சுறுசுறுப்பு யாருக்கும் வராது. நல்ல அனுபவசாலி, தொழில் திறமை மிக்கவர். பாம்பு முதல் முயல், எலி வரை எந்த உயிரின பிரச்சனையானாலும் நுணுக்கமாக வைத்தியம் செய்து விடுவார். அவருடைய தொழில் திறமையால் உலக நாடுகளால் அவர் அறியப்பட்டவர். கால்நடை மருத்துவக் கல்லூரிகளில், உலகளாவிய செமினார்களில் அவருடைய அனுபவங்கள், வழிகாட்டுதல்கள் சிறப்புடையதாக, பாராட்டுக்குரியதாக இருக்கும். பலமுறை மனித மருத்துவத்தை விட மிருக வைத்தியம் நுணுக்கமானது. அளவில், அமைப்பில், வாழும் முறையில், செய்கைகளில் மிருகங்கள் மாறுபடுகின்றன. மனிதர்களைப் போல மிருகங்களுக்கு தன் குறைகளை சொல்ல தெரியாது. இது ஒரு முக்கியமான விஷயம். வாயில்லா ஜீவன்கள், மொழியில்லா ஜீவன்கள். அதனால் நாம் இன்னும் நிதானமாக, திறமையாக உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கூறுவார். மிருகங்கள் உலகின் செல்லும். மனித செயல்பாடுகளால் அவை குறைந்து வருவதால் நம் கடமை மேலும் அதிகமாகிறது. இந்த மருத்துவத்தில் கவனமும் நுணுக்க அறிவும் உயிரை பற்றிய அன்பு உணர்வும் தேவை என்று தன் உரையில் குறிப்பிடுவார். அவ்வப்போது அவர் வெளிநாடு சென்று பல மருத்துவர்களுடன் கலந்து இம்மாதிரி உரையாடல்கள் நடக்கும் பொழுது, ஒரு தடவை ஒரு அயல் நாட்டில் அவர் இருக்கும்போது அந்த நாட்டில் தீவிரவாதிகள் பிரச்சனைகள் நிறைய பேசப்பட்டது. தீவிரவாதிகளால் ஒரு 12 பேர் இறந்தது அன்றைய பத்திரிகைகளில் முக்கிய செய்தியாக வெளியானதை கண்டு அவர் மிகவும் வருந்தினார். அப்பொழுது அவர் கூறினார், உயிரினங்கள் பூமியில் பிறப்பது வாழ்வதற்கு, அது எந்த காரணத்தை கொண்டும் அழிப்பதற்கு மற்றவர் யாருக்கும் உரிமைகள் கிடையாது. எதுவாக இருந்தாலும் இந்த பூமியின் மேல் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகள் தான், தீர்க்க முடியும் பிரச்சனைகள் தான் தீர்ப்பு கிடைக்க செய்ய முடியும் என்று கூறுவார். உலகில் மிகப்பெரிய ஒரு செல்வம் ஒரு உயிர் தான். அந்த உயிரும் உடலும் சேர்ந்திருந்தாலே அவர்களது வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று பலவாறாக கூறி வருத்தப்பட்டார். எண்ணற்ற உயிர்களை காப்பாற்றும் இவரது தொழிலில் காரணமாக, உயிர்கள் மீது உள்ள அன்பு காரணமாக அவர் அசைவ உணவை தொடவே மாட்டார். தன்னால் ஒரு உயிர் அழிவதை ஒத்துக்கொள்ள அவரால் முடியவில்லை. ஒருமுறை அஸ்ஸாம் வனப்பகுதியில் அடங்கா புலி ஒன்றால் பெரிய பிரச்சனை. அஸ்ஸாமில் செமினாரில் பங்கேற்க சென்ற போது வனத்துறை அதிகாரிகள் இந்த புலி பற்றி அவருடன் ஆலோசனை செய்தனர். மனிதர் பலரை கொண்டதால் அந்த புலியை சுட்டுக் கொள்ளவும் அரசு உத்தரவு உள்ளதை கூறினர். சோமநாதன் புலி உள்ள வனப்பகுதியை பார்த்து ஆராய்ந்து வனத்துறை அதிகாரிகளுக்கு செயல் திட்டம் ஒன்று கூறி ஒரு குறிப்பிட்ட இடத்தில் புலியை வர செய்து மயக்க மருந்து துப்பாக்கி மூலம் செலுத்த தயாரானார். வன அதிகாரி பிஸ்டல் ஒன்று கொடுத்து, ஆபத்து என்றால் அப்புலியை சுட்டு விட முடியும் சொன்னார். சோமநாதனை பெற்றுக்கொண்டார். அவருடைய திட்டம் என்னவென்றால், அந்த புலியின் ஆக்ரோஷத்திற்கு உடல் மூலம் ஏதாவது பிரச்சனைகள் உள்ளதா, அதை நீக்கி கொடுத்தால் புலி ஆக்ரோஷம் குறையுமா என்று கண்டறியவே இந்த ஏற்பாடுகள் செய்து கொண்டார். செயல் நடந்த அன்று புலி எதிர்பார்த்த பாதையில் வராமல் குறுக்கு வழியில் பாய
சோமநாதன் மயக்கமருந்து ஊசி குறித்தப்ப புலி அவரை நோக்கி பாய்ந்தது. சில வினாடிகளில் இவரை சாய்த்து விடும் சூழலில் பிஸ்டல் உபயோகப்படுத்தாமல் பின்புற புதரில் பாய்ந்து மயக்க ஊசி புலியின் கழுத்தில் சுட அது உருமுடன் விழுந்து மயங்கியது. உயிரை துச்சமாக மதித்து புலியையும் கொல்லாமல் விட்ட சோமநாதனுக்கு பாராட்டுகள் குவிந்தன. அவர் அந்த புலியை பரிசோதித்ததில் அந்த புலியின் செயல்பாடுகளில் உள்ள ஒரு சில, அதாவது அதனுடைய நடக்கும் கால்களில் உள்ள ஒரு சில காரணங்களால் அது தினமும் போய் வேட்டையாட முடியாமல் பல நாட்களுக்கு ஒரு தடவை செல்வதில் அந்த சமயங்களில் வரும் ஆக்ரோஷத்தால் பல உயிர்கொலைகள் நடப்பதை அவர் கண்டிருந்தார். அந்த காரணங்களை அவர் தன்னுடைய தொழில் மூலமாக சரி செய்து பிறகு அந்த புலியை அந்த வனப்பகுதியில் விட்டதில் பிரச்சனைகள் குறைந்தது அவர் அறிந்தார். இதே மாதிரி மற்றொருவரை ஜல்லிக்கட்டு முரட்டுக்காலை அடிபட்டு அவரது மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். பரிசோதனையில் அதன் விழா எலும்பு உடைந்ததை கண்டறிந்து ஆபரேஷன் மூலம் சிகிச்சையை ஏற்பாடு செய்தார். அந்த காலை எப்போதும் வேற்று மனிதர்களை அண்ட விடாது, உரிமையாளர் பேச்சை மட்டுமே கேட்கும். மயக்கமருந்து கொடுத்து காலையை பெல்ட்டுகளால் அறுவை சிகிச்சை டேபிளில் இணைத்து சோமநாதன் அறுவை சிகிச்சை தொடங்கினார். மிருகங்களுக்கு மயக்கமருந்து வேலை செய்வது ஒன்றிலிருந்து ஒன்றுக்கு மாறுபடும். முக்கிய சூழ்நிலையில் மயக்கமருந்து செயல்பாடு குறைய காலையின் அசைவு அட்டகாசத்தால் இரத்த குழாய் அறுபட்டு இரத்த சேதம் அதிகமானது. ஆபரேஷன் செய்யும் இடமே மறையும் அளவுக்கு ரத்தம் செதறியது. இரத்தப்போக்கு ஒரு பெல்ட் அருந்து காலையின் ஆட்டம் அதிகமானதால் மேலும் அதிகமானது. விழித்தால் அனைவரும் துவம்சம் செய்துவிடும். சோமநாதன் பதறாமல் விரைவாக மற்றொரு பெல்ட் போட்டு இரத்தப்போக்கால் காலை இறக்கக்கூடாது என்றும் செயல்பட்டு இரத்தப்போக்கையும் கட்டுப்படுத்தி அறுவை சிகிச்சையும் செய்து முடித்தார். காலையை காப்பாற்றிவிட்டார். பிறகு புண் 6 முறை சிகிச்சைக்கு வந்த அந்த காளை மாடு சோமநாதனை பார்த்து மகிழ்ந்து தலையாட்டும், நாக்கால் நெக்கி நன்றி தெரிவித்திருக்கின்ற யாவரும் வீழ்ந்தனர். மற்றவர்களை காலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்பு நண்பர்களே, இத்துடன் கதை முடிகிறது. உயிரின வாழ்வில் எல்லா உயிர்களுக்கும் உண்டான ஒரு உரிமையும் கௌரவமும் உண்டு. அது மனித உயிர்களாகட்டும், விலங்கு உயிரினங்களாகட்டும், பறவைகள் உயிரினங்களாகட்டும், சிறியவையாகட்டும் பெரியவையாகட்டும், உயிரின வாழ்வில் அவை வாழ பிறந்தவை, அவை அழிய பிறந்தவில்லை, அழிக்க பிறந்தவை அல்ல. இதனை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். ஆனால் இயற்கையில் விலங்குகள் தங்களுடைய உணவிற்காக ஒரு சில உயிர்கொலைகள் செய்யத்தான் செய்கின்றன. ஆனால் 6 படித்த மனிதர்கள் அந்த மாதிரி உயிர்கொலைகள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் இப்போ நாம் ஒரு அசைவ உணவுக்காக உயிர்கொலை செய்வது நாம் கண்டு வருகிறோம். ஆனால் மனித வாழ்வில் அவர்கள் குணங்களால் வேறு பல காரணங்களுக்காக உயிர்கொலைகள் நடந்து வருவது நாம் காண்கிறோம். அந்த மாதிரி உயிர்கொலைகள் செய்யாது இருப்பது ஒரு சமுதாயத்திற்கு தேவையான ஒன்று. அது அந்த சமுதாயத்தில் ஒரு அமைதி, வளமை, ஒரு ஒத்துழைப்பு அவற்றையும் கொடுத்து அவரையும் காக்கும். இதனையே திருவள்ளுவர் நினைந்து பொதுவாக உயிர்கொலைகள் கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். இதனை நாமும் சிந்திப்போம். வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம். சந்திரசேகரன், மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் வரும் கதை, பொருள், கருத்து, படங்கள் யாவும் கற்பனையானவை, யாரையும் எதையும் குறிப்பிடுவன அல்ல. அவன் கதை சொல்ல வந்தவை. இக்கதையில் உள்ள படங்கள் வலைதளத்தில் இருக்கப்பட்டது. அதை பயிர்த்தவருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றவர் கணிப்பு இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். மனங்கவர் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் வளம் பெற்று வாழ வேண்டி விடைபெறுகிறது. வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.